இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம டான்ஸ் ஸ்கூலுக்கு போலாம். இன்னும் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. என்னம்மா இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க பிள்ளைங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க? உங்க ஸ்கூல் வேண்டான்னு தானே இங்க வந்து சேர்த்திருக்கோம். அப்படியெல்லாம் பாதியில விட்டுட்டு போக முடியாது. என்கிட்ட தான் முழுசா படிச்சு ஆகணும். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஏய் வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலான்னு சொல்றேன்ல. வா வா. ஏய், யார் நீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து இங்க இருக்கிற குழந்தைங்களோட கையெல்லாம் புடிச்சு இழுக்கிறீங்க. என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், ரவுடித்தனம் அது இதுன்னு சொன்ன அவ்வளவுதான், பாத்துக்க. அப்புறம் நீங்க பண்றதுக்கு பேர் என்னவா? யாராவது அடுத்தவங்க வீட்டுக்குள்ள இல்ல ஆபீஸ்க்குள்ள புகுந்து இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? நான் உங்க டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? இவங்க எல்லாரும் என்கிட்ட படிச்சவங்க. அவங்க எதுக்கு இங்க நேரா வந்து சேர்றாங்க? ஒழுங்கு மரியாதையா எல்லாரையும் விடு, நான் கூட்டிட்டு போறேன். நாங்க யாரும் இவங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிடல. அவங்களுக்கு அங்க பிடிக்கலன்னு தான் இங்க வந்து சேர வந்திருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் இங்க வரல. நான் என் பசங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அராஜகம் பண்ணா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏய், உனக்கெல்லாம் பரதநாட்டியத்தை பத்தி என்னடி தெரியும்? இந்த பரதநாட்டியத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவனா. இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே என்ன மாதிரி நாட்டியம் சொல்லி கொடுக்கவோ இல்ல ஆடுறதுக்கோ ஆளே இல்ல. என் அளவுக்கு தகுதி இங்க யாருமே கிடையாது. எனக்கு போட்டியா டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் நஷ்டமாகி இழுத்து மூடிட்டு போயிருக்காங்க. உனக்கு நஷ்டமாகறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இழுத்து மூடிட்டு ஒழுங்கா போயிடு. எனக்கு எதிரா ஆரம்பிச்சா உன்னால இங்க சர்வே கூட பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடு.